ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிஜினி அலண்ட்ராஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான சட்னி ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோட்டு கடைகளில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற சட்னி மாதிரி இல்லாமல் பச்சரிசி மாவு கலந்து செய்கிறதுனால அதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக இன்றைக்கி நான் 20 சின்ன வெங்காயம் எடுத்து அதை உரித்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 10 பூண்டு பல் எடுத்து அதையும் உரித்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து அதை குட்டியாக கட் பண்ணி ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான வரமிளகாயை 5 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறப்பாக அரைச்செடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயையும் சேர்த்துக்கலாம். பூண்டு எடுத்து வச்சுருந்தோம், அந்த பூண்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நம்ம குறப்பாக அரைச்சிக்கலாம். தக்காளி இப்போ சேர்க்க தேவையில்லை. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா குறப்பாக என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்ட பிறகு இப்போ இந்த சட்னியை தாளிக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடலாம். அதனால சூடான பிறகு தேவையான எண்ணெய் சேர்த்து எண்ணெயும் சூடான பிறகு தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தப்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த சட்னியை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த சட்னியில் நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால இது கூட தேவையான அளவு தண்ணி நிறையாவே நம்ம சேர்த்துக்கலாம். அதனால் நல்லா இந்த ஜார் எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி எல்லாத்தையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா என்ன செஞ்சிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா கொதிக்க வச்சிடலாம். இது ஒரு கொதி நல்லா கொதிச்சு வரத்துக்குள்ளாட்டியும் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்குவோம். அந்த பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்குவோம். இது கூடயே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா எந்த கட்டியும் இல்லாமல் நம்ம நல்லா என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட சட்னி இருக்குல்லையா, அது நல்லா கொதிச்சு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம அது கூட இந்த பச்சரிசி மாவு கரைசலை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிச்சு வரட்டும். இது நல்லா நமக்கு கொதிச்சு வரணும். அது கூடயே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்க்க போகிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல் தான், தேவைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்தா அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நம்மளோட சட்னி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சட்னி பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு இல்லையா? இதை இட்லி கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம பச்சரிசி மாவு சேர்த்து செய்கிறனால இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரோட்டு கடைகளில் வாங்குற அதே டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.